everyone, welcome to the Handic. இந்த வீக் ஆன்லைன் சண்டே மார்க்கெட் 54 தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ள போய் ஒண்ணா பார்க்கலாம். கேரளா புட்டுக்கோடம் அகைன் ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ்ல நல்ல வெயிட்டாவும் கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி நல்ல ஒரு கண்டிஷன்ல எப்பயாவது தான் நமக்கு புட்டுக்கோடம் கிடைக்கும். இருங்க நான் உங்களுக்கு உள்ளேயும் காட்டுறேன். வித் சில்லோட கிடைச்சிருக்கு. இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. உள்ள சில்லும் பாருங்க நல்ல ஒரு வெங்கலத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன் நான் உள்ளே நீட்டாக இருக்குது. இந்த நெரிசல்லாம் உங்களுக்கு நான் க்ளீன் அதாவது சரி பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். மற்றபடி எந்த ஒரு சின்ன டேமேஜுமே கிடையாது. நல்ல கண்டிஷனாக கிடச்சிருக்கு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது பிரான்ஸ் தான் மெட்டீரியல். பட் நமக்கு ரொம்ப ரேரான ப்ராடக்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பவுல் நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருப்பீங்க. அதாவது வெள்ளோடு பவுலுங்க, அதுதான் இதில் செம்ம ஹைலைட்டே. கேரளா பவுல் தான். உள்ளேயும் பாருங்கள் நல்லா ஆழமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு குழம்பு வைக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அப்போலாம் உருளியாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல கண்டிஷன். இந்த மாதிரி சைஸில் இந்த மாதிரி நல்ல ஒரு உள்ள ஆழமாக கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேரு. அதுவும் வெள்ளோட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் பீஸுங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு எப்பயாவது தான் நமக்கு கிடைக்கும். அகைன் நீங்கள் இந்த மாதிரி பவுல் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. 4 இன்ச் இருக்குது ஹைட்டு. இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்துட்டு வெண்ணெய் சட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பட்டர் பவுல்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் வெண்ணெய் வச்சுருப்பாங்களாம்மா ஸ்டோர் பண்ணி அதுக்காண்டி தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா வெள்ளோடு தான், அதாவது ஒயிட் பிரான்ஸ் தான், கேரளாக்குள்ளது தான். இங்கே பாருங்கள் உள்ளேயும் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான மாடல். இதெல்லாம் நம்ம அகைன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லாத மாடல்ஸ். 5 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. இந்த உருளையும் நீங்கள் சின்னதாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது வந்து இந்த மாதிரி சைஸில் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் வெளியே கூட நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த சைஸில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. உள்ளேயும் பாருங்கள் வித் டின் கோட்டோட நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. பின்னாடியும் பார்த்துக்கோங்க. அந்த காலத்து வெட்டு எழுத்து பார்த்தீங்களா, பிரான்ஸ் தான் மெட்டீரியல். இந்த மாதிரி காது வச்சது வந்துட்டு எப்பயாவது தான் கிடைக்கும். உருளிலே சின்ன உருளி கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு கிடைக்கவே கிடைக்காது. பிரான்ஸ் தான் மெட்டீரியல். சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச். மேலே வித்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. அப்புறம் ஒரு பொங்கல் பாட் கிடச்சிருக்கு இந்த வாட்டி. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன். உள்ளேயுமே நீட்டாக இருக்குது. நியூ பீஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. நல்ல ஒரு பிரான்ஸ் தான் மெட்டீரியல். நல்ல ஒரு ஓல்டு பீஸ் தான். அதாவது அப்படியே யூஸ் பண்ணாமல் நல்லா நீட்டாக வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி நல்ல கண்டிஷனில் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இது கூட ஸ்பூன் வேணுன்னா கூட நான் உங்களுக்கு வெங்கலத்தில் ட்ரை பண்ணி உங்களுக்கு அனுப்ப பார்க்குறேன். நல்ல ஒரு வெங்கல பீஸு. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். உள்ளேயும் பாருங்கள் நீட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கி அப்படியே இன்றைக்கே நீங்கள் பொங்கல் வைக்கலாம். அந்தளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு சொல்ல வரேன். 6 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. எல்லாமே பிரான்ஸ்லேயே சில்வர் கோட்டட் பண்ணது. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது மாதிரி தான் நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் டைனிங்லாம் வச்சா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஒரு டேமேஜ் கிடையாது. நல்ல ஒரு நீட்டான கண்டிஷனாக இருக்குது. உள்ளே பாருங்கள் நீட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு டேமேஜ் கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம இப்படி அழகாக ஜக்கு வச்சுக்கலாம். மேலேயும் பாருங்கள் எவ்வளோ சுற்றி அழகாக டிசைன் கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. இந்த இடத்துல முதற்கொண்டு நல்ல டிசைன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து சுகர் போட்டு வைக்கிறதுக்கு சுகர் இல்லைன்னா நீங்கள் காஃபி பொடி எதுனாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். காஃபி பவுடர் பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், இது வந்துட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு அரண்மனையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்துட்டு மஞ்சள் அப்படிலாம் அந்த காலத்தில் வந்துட்டு நலங்கு மாவு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வச்சு கொண்டு போகிறதுக்காண்டி இப்படி அதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படி இல்லைனா சாம்பிராணி கரண்டியாக கூட மேபி யூஸ் பண்ணியிருக்கலாம். நமக்கு அதை பற்றி தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது அதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸில் சில்வர் பிளேட்டட். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் பிளேட்ஸு எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கக்கூடிய பிளேட்ஸு. நம்ம இன்னும் வாஷ் பண்ணோம்னா நல்ல கண்டிஷனாகவே இருக்கும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல லுக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். நம்ம இன்னும் வாஷ் பண்ணோம்னா அப்படியே சில்வர் கலரில் நல்லா ஜொலிக்கும். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச். அதே மாதிரி நிறைய ஸ்பூன் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இதுவுமே பிரான்ஸில் சில்வர் கோட்டட் ஸ்பூன்ஸ் தான். இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க டிசைனு. ஆனால் ஃபுல்லாகவே இந்த இடத்துல நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எல்லாத்துலேயுமே அப்படிதான் நல்லா ஒர்க்கு சுற்றி பார்த்தீங்களா. இது ரெண்டும் ஒரே டிசைன். அப்புறம் இது ஒரு டிசைன். மொத்தம் 5 ஸ்பூன் கிடச்சிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன். ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. இங்கே பாருங்கள் ஒரு சின்ன சந்தன கும்பாவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ராயல் கிளாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக அழகாக இருக்கும். வெங்கலம் தான் மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. ஆயில் சிட்டி இந்த வாட்டி கிடச்சிச்சு. ஒரு ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய ஆயில் சிட்டி. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் குட்டியாக நீட்டாக இருக்குன்ட்டு. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சமையல் பண்ணும்போது நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது குட்டியாக காம்பேக்டாக நல்லாயிருக்கும்.
தீபத்திலேயே வந்துட்டு நாக தீபம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக க்யூட்டாக கொடுத்துருப்பாங்க. பிரான்ஸ் தான் மெட்டீரியல். கீழேயும் பார்த்துக்கோங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி குட்டியாக பிரான்ஸில் பண்ணுறதுலாம் நிறைய பேர் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் கேட்பீங்க, மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. என்கிட்ட கேட்டே இருந்தீங்க தொட்டில் கம்பு. அகைன் நமக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு, ரொம்ப மாதம் கழிச்சு. பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எந்த ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாமல் இந்த வாட்டி நல்ல கண்டிஷனாக கிடச்சிருக்கு. அதுவும் அந்த மணி சவுண்டை பாருங்கள், நல்ல ஒரு சவுண்டு, அவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க. 17 இன்ச் இருக்குது. 8 எண்ட கும்பா, நம்ம வந்துட்டு முறி கும்பான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இது வந்துட்டு பிரான்ஸ் கும்பா, நல்ல ஒரு கண்டிஷனாக கிடச்சிருக்கு. வித் ஆன்டிக் பாலிஷோட கிடச்சிருக்கு. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன். நிறைய பேர் கும்பானாலே கேட்டுகிட்டே இருப்பீங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச், மேலே வித்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச். ஒரு பிராஸ்லெட் ஃப்ரூட் பவுல் இல்லைனா ஃப்ளவர் பவுலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளேயும் பாருங்கள் நீட்டாக இருக்குது, கீழேயும் பார்த்துக்கோங்க. பிராஸ் தான் மெட்டீரியல், ரொம்ப அழகாக ஓப்பன் ஒர்க் சுற்றி கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நீங்கள் டைனிங்கில் வைக்கும் போது. இது பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது மேலே, இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. நல்ல க்யூட்டான ஒரு தூக்கு, ஆப்பிள் தூக்கு. இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் ஆப்பிள் தூக்கு இது வரைக்கும் நம்ம கிடச்சதே இல்லை. இங்கே பாருங்கள், அந்த காலத்து வெட்டெழுத்து தான், நல்ல ஒரு கண்டிஷன். உள்ளேயும் பார்த்துக்கோங்க, ஓல்டு டின் கோட்டர் தான். பட் இந்த மாதிரி ஆப்பிள் தூக்கி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. ரொம்ப 6 இன்ச் இருக்குது. லெவலான அரண்மனை கண்ணாடி, அதிலே போட்டிருக்கோம் அரண்முலா கண்ணாடின்ட்டு. அந்த காலத்து அரண்மனை எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா. இதில் உங்களுக்கு கண்ணாடி வேணால் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க, கிளாஸ் மிரரு பார்த்துக்கோங்க. பின்னாடியும் பாருங்கள், பிரான்ஸ் தான் மெட்டீரியல். கேரளாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க, மலையாளத்துலேயே நேம் எழுதியிருக்கிறாங்க பார்த்துக்கோங்க. அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பக்காவாக இருக்கும். அது இவ்வளோ ஹைட்டில் நமக்கு இதுவரை கிடச்சதே இல்லை, சின்ன சைஸ் தான் கிடச்சிருக்கு, நல்ல ஒரு லார்ஜ் சைஸில் கிடச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அகைன் இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப வாய்ப்பே கிடையாது. சைஸ் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த வாட்டி நமக்கு சாப்பிட்ற பிளேட்ஸும் நமக்கு ஒரு பெரிய தாம்பரமும் கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும், நல்ல கண்டிஷனாக இருக்கும். வித் ஆன்டிக் பாலிஷோட நீங்கள் வாங்கி அப்படியே சாப்பிட்றது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு ஸ்மால் சைஸு, நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுத்துக்கலாம், இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பாருங்கள், நல்லா இருக்குது எல்லாமே. இது பாருங்கள், அதை விட கொஞ்சம் பெருசு. எல்லாமே முறி பிளேட்ஸு. இது ஒரே ஒரு தாம்பரம். இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனில் வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோ லுக்காக இருக்கும், நல்லா வெயிட்டாகவும் இருக்குது பாருங்கள். அதனால செம்மையாக இருக்கும், ராயலாக. எம்மாவும் பெரிய லார்ஜ் ஃபில்டர்னு. இதெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன் டைமில் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஃபில்டர் காஃபி போடும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இப்போ இன்ஸ்டன்ட்டில் அது இதுன்னு நிறைய கிடைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், அதோட டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளே பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன் தான், ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. ஸோ அப்படியே யோசிக்காமல் நீங்கள் வாங்கிக்கலாம். அரச இலையில் கிருஷ்ணர் காலத்தை வாயில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி சின்ன கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணர் பாருங்கள். பிரான்ஸ் தான் மெட்டீரியல். இதை நம்ம வந்துட்டு மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஹேங்கரில் மாட்டுறதுக்கு ஒரு ஹோலும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, குட்டியாக இருந்தாலும் நல்லா வெயிட்டாக இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. அங்கே நாட்டாம செம்பிளே கிளி செம்புன்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. ரொம்ப ரேர் பீஸ், இந்த மாதிரி கிளி வச்ச மாடலு. அங்கங்கே நெல்சல் இருக்குது, நான் நெல்சல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி தான் கொடுப்பேன். இங்கே பாருங்கள், அந்த காலத்து வெட்டு எழுத்து ஃபுல்லாகவே சுற்றி டிசைன் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோ அழகாக நீட்டாக கீழேயுமே சுற்றி டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் பீஸு. ஸோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க, பிரான்ஸ் தான் மெட்டீரியல். இங்கே பாருங்கள், ஒரு தூக்கு ருக்மணி தூக்கு மாதிரி இருக்கும், நல்ல ஒரு கண்டிஷனு, ஒரு டேமேஜுமே கிடையாது. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வித் டின் கோட்டர்னு இருக்குது. நீங்கள் வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரைஸ் கண்டெய்னர், அதாவது ரைஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் எதுனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், சுகர் அந்த மாதிரி எதுக்குனாலும். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டின் கோட்டர், நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன் தான். 11 இன்ச் இருக்குது. ஒரே ஒரு பிராஸ்லே பண்ண ஓப்பன் ஒர்க் வச்சு ஒரு பூ கூட நல்லா சின்னதாக நல்லா காம்பேக்டாக நீட்டாக இருக்கும். நீங்கள் கோயிலுக்குலாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்டிக் திங்ஸ். இதை பார்த்தா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணால் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாருமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். பாய்.